வாழ்க்கை முழுக்க செல்வம் பாய்கிறது. வாங்க, அது என்ன தகவல் என்று விரிவாக பார்ப்போம். அதாவது கடகம் ராசியில் பிறந்தவர்கள் வெளிப்படையாகவே அமைதியாகவும் எளிமையாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் எண்ணற்ற உணர்வுகளும் கனவுகளும் அலைப்பாய்த்து கொண்டே இருக்கும். சந்திரன் ஆட்சி செய்யும் இந்த ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை மிக ஆழமாக உணரக்கூடியவர்கள். ஒரு சிறிய வார்த்தையால் மகிழ்ச்சியின் உச்சிக்கு செல்வதற்கும் அதே போல ஒரு சிறிய புறக்கணிப்பால் மனதில் பெரிய காயம் அடைவதற்கும் வாய்ப்புள்ளவர்கள். ஆனால் அவர்கள் அந்த வழியை வெளியில் காட்டாமல் மனதிற்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக சுமப்பார்கள். பிறரின் உணர்வுகளை மதிப்பது, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, குடும்பத்தின் நலனை தங்களது சொந்த நலனை விட மேலாக கருதுவது போன்ற உயர்ந்த குணங்கள் இவர்களிடம் இயல்பாகவே காணப்படும். அதனால்தான் பலருக்கும் நம்பிக்கையான நண்பராகவும் நண்பனான உறவினராகவும் குடும்பத்தின் தூணாகவும் கடகராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது அவர்களின் உலகமே ஆகும். அவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு புகழ் பெற்றாலும் குடும்பத்தின் அன்பும் அமைதியும் இல்லாமல் முழுமையான மகிழ்ச்சிகளை உணர மாட்டார்கள். பெற்றோர்கள், சகோதரர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் ஆகியோருக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்தால் முதலில் ஓடி சென்று உதவுவர்களும் இவர்களே. சில நேரங்களில் பிறருக்காக அதிகமாக யோசித்து தங்களது ஆசைகளையே மறந்து விடுவார்கள். இந்த தியாக மனப்பான்மை அவர்களை அனைவரின் இதயத்திலும் ஒரு சிறப்பு இடத்தில் வைத்திருக்கிறது. தொழில் மற்றும் பண விஷயங்களில் கடகம் ராசிக்காரர்கள் மெதுவாக முன்னேறுபவர்கள் போல தோன்றினாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு அடியும் மிகவும் உறுதியானதாக இருக்கும். வேகமாக வெற்றி பெற வேண்டும் என்ற அவசரம் இவர்களிடம் இருக்காது. அதற்கு பதிலாக நிலையான வளர்ச்சிகளையும் பாதுகாப்பான எதிர்காலத்தையும் விரும்புவார்கள். எந்த வேலையை செய்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள். அலுவலகம், வியாபாரம், கல்வித்துறை, மருத்துவம், நிர்வாகம், கலைத்துறை என எந்த துறையிலும் இவர்களின் பொறுப்புணர்வு மற்றும் அர்ப்பணிப்பு தன்மையால் மதிப்பு மரியாதையும் பெறுவார்கள். ஒரு நாளில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்து இறுதியில் தங்களுக்கான உயரத்தை அடைவார்கள். கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் உள்ளுணர்வு சக்தி ஆகும். பல நேரங்களில் மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கூட இவர்கள் முன்கூட்டியே உணர்ந்து விடுவார்கள். ஒருவரின் முகத்தை பார்த்தாலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அல்லது மனவேதனையில் இருக்கிறாரா என்பதை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும். இந்த தன்மை காரணமாக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பலர் தங்களுடைய பிரச்சனைகளை இவர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் விமர்சிக்காமல் கேட்டு புரிந்து கொள்வார்கள். அவர்கள் வழங்கும் ஆறுதலும் ஆலோசனையும் பலரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். ஒருவரை மனதார நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த உறவை கடைசி வரை பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கு காதல் என்பது வெறும் ஈர்ப்பு அல்ல, அது நம்பிக்கை, அர்ப்பணிப்பு, பாதுகாப்பு மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் பாசத்தின் வெளிப்பாடாகும். அவர்கள் தங்களுடைய துணைக்கு அன்புகளையும் ஆதரவையும் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் கனவுகளையும் வெற்றிகளையும் தங்களுடையதாக கருதுவார்கள். அதே நேரத்தில் தங்களது உணர்வுகளை புரிந்து கொண்டு எளிதில் மனமுடைந்து விடக்கூடும். எனவே இவர்களுக்கு உண்மையான அன்பும் புரிதலும் கிடைத்தால் வாழ்க்கை மிகவும் இனிமையாகவே மாறும். பணம் மற்றும் சொத்து விஷயங்களில் கடகம் ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து எதிர்கால பாதுகாப்பிற்காக சேமிப்பதை விரும்புவார்கள். வீடு, நிலம், வாகனம் போன்ற நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்யும் எண்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் சில பொருளாதார சவால்களை சந்தித்தாலும் வயது அதிகரிக்க அவர்களின் நிதிநிலை வலுவாகும். ஏனென்றால் அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் நீண்ட கால நன்மைகளை அளிக்கும். அதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நல்ல வசதிகளும் பொருளாதார பாதுகாப்பும் இவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களின் இதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெளியில் அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோன்றும் அவர்கள் உள்ளுக்குள் அளவிட முடியாத அன்பையும் கருணைகளையும் சுமந்து வாழ்கிறார்கள். மற்றவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார விரும்புவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தினமும் பிரார்த்திப்பார்கள். தங்களை விட பிறரின் நலனை முன்னிலைப்படுத்துவார்கள் என்ற சிறப்புகள் இவர்களை தனித்துவமாக மாற்றுகின்றன. அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் செல்லும் இடமெல்லாம் அன்பையும் நம்பிக்கைகளையும் விதைத்து பலரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்துபவர்களாக திகழ்கிறார்கள். அதே போல கடகம் ராசிக்காரர்கள் ஒரே இரவில் கோடீஸ்வரர்களாக மாறும் வகையிலானவர்கள் அல்ல. ஆனால் காலம் செல்ல செல்ல செல்வத்தை மெதுவாகவும் உறுதியாகவும் சேர்த்து கொள்வார்கள். இவர்களின் மிகப்பெரிய பலம் பணத்தை மதிப்பது. எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை முழுவதுமாக செலவு செய்து விடாமல் எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பார்கள். அதனால் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சாதாரண நிலையில் இருந்தாலும் நடுத்தர வயதை அடையும் போது நல்ல பொருளாதார நிலையை அடைந்து விடுவார்கள். பல கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும் யோகங்கள் காணப்படும்.
வரும். அவர்களின் பொறுமை மற்றும் திட்டமிடும் திறன் காரணமாக பிறர் கவனிக்காத நேரத்தில் அவர்கள் அமைதியாக செல்வத்தை உருவாக்கி கொண்டிருப்பார்கள். அதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இவர்கள் இவ்வளவு உயர்ந்து விட்டார்களா என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு முன்னேற்றம் காண முடியும். கடகம் ராசிக்காரர்களுக்கு பல சமயங்களில் தாமதமான ராஜயோகம் காணப்படுகிறது. அதாவது இளமையில் அதிக சிரமங்களை சந்தித்தாலும் பின்னர் அதற்கான பலன் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் அவை இவர்களை தடுக்க அல்ல வலிமையாக்கவே வரும். சிலருக்கு 30 வயதிற்கு பிறகும் சிலருக்கு 40 வயதுக்கு பிறகும் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். வேலை, தொழில், சமூக மரியாதை, குடும்ப உயர்வு போன்ற பல துறைகளில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படலாம். இவர்களின் ராஜயோகம் பெரும்பாலும் உழைப்பின் பலன் வெளிப்பாடும். இதனால் கிடைக்கும் வெற்றி நீண்ட காலம் நிலைத்திருக்கும். பல கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருமணம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும். சரியான வாழ்க்கை துணை கிடைத்தால் இவர்களின் அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும். திருமணத்திற்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம், புதிய சொத்து சேர்க்கை, தொழிலில் வளர்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி போன்ற பல மாற்றங்கள் ஏற்படலாம். இவர்களின் வாழ்க்கை துணை பெரும்பாலும் ஆதரவாகவும் ஊக்கமளிப்பவராகவும் இருப்பார்கள். அதனால் தனியாக போராடிய வாழ்க்கை இணைந்து வெற்றிகளை நோக்கி செல்லும் வாழ்க்கையாக மாறும். சில நேரங்களில் திருமணத்திற்கு பிறகே கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். 35 வயதுக்கு பிறகு கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு முதிர்ச்சி நிலை உருவாகும். இதுவரை செய்த உழைப்புகளின் பலன் மெதுவாக கிடைக்க ஆரம்பிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும். வாழ்க்கையை தெளிவாக பார்க்கும் திறன் அதிகரிக்கும். தொழிலில் நிலைத்தன்மை உருவாகும். பொருளாதார ரீதியாக வலுவடைவார்கள். குடும்பத்தில் அவர்களின் கருத்துக்கு அதிக மதிப்பு கிடைக்கும். பலர் இந்த வயதிற்கு பிறகுதான் உண்மையான நிம்மதிகளையும் தன்னம்பிக்கைகளையும் அனுபவிக்க தொடங்குவார்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கூட அவர்களுக்கு அனுபவமாக மாறி எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே ஆன்மீக உணர்வு கொண்டவர்கள். அவர்கள் வெளியில் அதை அதிகமாக காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் இறை நம்பிக்கை ஆழமாக இருக்கும். கடினமான சூழ்நிலைகளில் கூட பிரார்த்தனை மற்றும் நம்பிக்கையின் மூலம் மன அமைதிகளை பெறுவார்கள். கோவில்கள், புனித இடங்கள், தியானம், அமைதியான சூழல்கள் ஆகியவற்றில் இவர்களுக்கு தனிப்பட்ட ஈர்ப்புகள் இருக்கும். இந்த ஆன்மீக சக்தியே பல நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனைகளை கடக்க உதவுகிறது. மற்றவர்கள் வழி தெரியாமல் தடுமாறும் நேரத்தில் கூட கடகம் ராசிக்காரர்கள் உள்ளுணர்வின் வழிகாட்டுதலால் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மெதுவாக நகரும் ஆற்றை போன்றது. ஆரம்பத்தில் அதன் வேகம் குறைவாக இருப்பது போல தோன்றினாலும் இறுதியில் அது மிகப்பெரிய கடலை அடைகிறது. அதுபோல அவர்களின் வெற்றியும் மெதுவாக வந்தாலும் ஆழமானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். அவர்கள் பெரும் மரியாதை வெறும் பணத்தால் கிடைப்பதல்ல. நல்ல மனம், குடும்ப பாசம், நேர்மை, தியாகம் மற்றும் பிறருக்கு உதவும் குணம் ஆகியவற்றால் கிடைப்பதாக இருக்கும். அதனால் வயது அதிகரிக்க அதிகரிக்க இவர்களின் மதிப்பும் உயர்ந்து கொண்டே போகும். வாழ்க்கையின் இறுதியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை என்ற திருப்திகளை உணரும் அதிர்ஷ்டம் கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக கடகம் ராசிக்காரர்கள் வெளியே பார்க்கும் போது மிகவும் வலிமையான மனநிலையுடன் இருப்பவர்கள் போல தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் சில பலவீனங்கள் மறைந்திருக்கும். அவர்கள் எதையும் மனதில் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். மற்றவர்கள் சாதாரணமாக கூடிய ஒரு வார்த்தை கூட பல நாட்கள் நினைத்து வருந்துவார்கள். யாராவது தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு வந்துவிட்டால் வெளியில் அதை சொல்லாமல் மனதிற்குள் வைத்து கொண்டு வேதனைப்படுவார்கள். இந்த அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுதல் சில நேரங்களில் அவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக அமையும். இருந்தாலும் இந்த உணர்ச்சிகளே அவர்களை மனித நேயம் உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாகவும் மாற்றுகின்றன. அவர்களின் மனதை உண்மையாக புரிந்து கொள்ளும் சிலர் மட்டுமே அவர்களின் வாழ்க்கைகளை நிலைத்து நிற்பார்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல காயங்கள் இருக்கும். ஆனால் அவற்றை பற்றி அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். தங்களுக்கு நெருக்கமானவர்கள் செய்த துரோகம், கிடைக்காத அன்பு, நிறைவேறாத கனவுகள், சொல்ல முடியாத ஏமாற்றங்கள் போன்ற பல விஷயங்களை மனதிற்குள் பூட்டி வைத்திருப்பார்கள். மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்யும் இவர்களுக்கு தங்களுடைய மனக்கவலைகளை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்ற உணர்வு கூட சில நேரங்களில் தோன்றும். அதனால் பல கடகம் ராசிக்காரர்கள் தனிமையை விரும்புவர்களாக மாறுவார்கள். ஆனால் அந்த தனிமையே அவர்களுக்கு சிந்திக்கும் சக்திகளையும் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் அறிவையும் வழங்குகிறது. கடகம் ராசிக்காரர்கள் நேரடியாக சண்டையிடும் குணம் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அதனால் அவர்கள் பலவீனமானவர்கள் என்று நினைப்பது தவறு. அவர்களின் அமைதிக்குள் ஒரு பெரிய வலிமை மறைந்திருக்கும். யாராவது அவர்களை குறைத்து மதித்தாலும் அவமானப்படுத்தினாலும் அதற்கு உடனடியாக பதிலளிக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக தங்களுடைய உழைப்பாலும் சாதனைகளாலும் பதில் சொல்வார்கள். இதுவே அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம். பல நேரங்களில் அவர்கள் விமர்சித்தவர்கள் கூட பின்னர் அவர்களின் வெற்றிகளை பார்த்து வியக்க நேரிடும். கடகம் ராசிக்காரர்கள் பழிவாங்க நினைப்பதற்கு பதிலாக தங்களை உயர்த்தி கொள்வதையே முக்கியமாக கருதுவார்கள். அதனால் இறுதியில் வெற்றி அவர்களையே தேடி வரும்.
கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் எதிர்பாராத நேரத்தில் நிகழும். பல ஆண்டுகள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு திடீரென கிடைக்கலாம். முடியாது என்று நினைத்த காரியம் திடீரென்று சாத்தியமாகலாம். நீண்ட காலமாக இருந்த பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து அமைதி உருவாகலாம். இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் அவர்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்கும் நேரத்திலேயே நிகழும். அதனால் வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு ஒரு மறைமுக பாதுகாப்பு இருப்பது போல பல சம்பவங்கள் நடக்கும். இதுவே பல கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காணப்படும் விசித்திரமான அம்சமாகும். பலரின் வாழ்க்கையில் இளமையே சிறந்த காலமாக இருக்கும். ஆனால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வயது அதிகரிக்க வாழ்க்கை சிறப்பாக மாறும் வாய்ப்புகள் அதிகம். அனுபவம், அறிவு, பொருளாதார நிலை, சமூக மரியாதை ஆகிய அனைத்தும் காலத்தோடு வளரத் தொடங்கும். இளமையில் சந்தித்த கஷ்டங்களின் பலர் பின்னல் கிடைக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம், குடும்பத்தின் வளர்ச்சி, சொத்து சேர்க்கை, சமூக மரியாதை போன்றவை அவர்களின் முதுமை காலத்தை மகிழ்ச்சியானதாக மாற்றும். அதனால் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் அவர்கள் மன நிறைவுடன் வாழும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், அவர்கள் எவ்வளவு உடைந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி கொண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் பல தடைகளை சந்திக்கலாம், பலரால் காயப்படுத்தப்படலாம், சில கனவுகள் நொறுங்கி போகலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் அவர்களை பலவீனப்படுத்தாது, மாறாக இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். மற்றவர்கள் தோல்வி என்று பார்க்கும் விஷயத்தை கூட அவர்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவார்கள். அதனால் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெறும் சாதாரண வாழ்க்கை அல்ல, அது போராட்டங்களையும் வெற்றிகளையும் இணைத்த ஒரு ஆழமான பயணமாகும். கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தேடுவது வெறும் பணமோ புகழோ அல்ல, அவர்கள் தேடுவது உண்மையான அன்பு, நம்பிக்கை, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் மன அமைதி. இந்த 4 விஷயங்களையும் அடைந்துவிட்டால் அவர்கள் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களாக உணர்வார்கள். அவர்களின் நல்ல மனம், கருணை, அன்பு மற்றும் பொறுமை காரணமாக பலரின் வாழ்க்கையில் ஒளியாக மாறுவார்கள். காலம் எவ்வளவு மாறினாலும் கடகம் ராசிக்காரர்கள் இதயத்தில் இருக்கும் அன்பு மட்டும் மாறாது. அதுவே அவர்களின் உண்மையான பலம், அதுவே அவர்களின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மேலும் ஜோதிட மரபுகளில் கடக ராசிக்காரர்கள் அன்பு, கருணை, பாதுகாப்பு மற்றும் உணர்வுகளின் சக்திகளை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக பிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் செல்லும் இடமெல்லாம் வெறும் மனிதர்களாக அல்ல, உணர்வுகளை இணைக்கும் பாலமாக செயல்படுவார்கள். பலர் பணம் சம்பாதித்து வெற்றி பெறலாம், ஆனால் மற்றவர்களின் மனதை வெல்வது அனைவராலும் முடியாது. அந்த அரிய வரம் கடக ராசிக்காரர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். ஒரு குடும்பம் உடைந்து போகும் நிலையில் இருந்தால் அதை மீண்டும் இணைக்க முயற்சிப்பவர்களும் இவர்களே. நண்பர்கள் மனவேதனையில் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதலாக நிற்பவர்களும் இவர்களே. அதனால் இவர்களின் பிறப்பு வெறும் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, தங்களை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கைகளையும் ஒளி பரப்புவதற்கும் அமைதியாக இருக்கிறது என்று பலர் நம்புகின்றனர். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனிப்பட்ட ஆன்மீக நோக்கம் இருப்பதாக ஜோதிட கருத்துக்கள் கூடி வந்தாலும், கடகம் ராசிக்காரர்களின் ஆன்மீக நோக்கம் அன்பின் உண்மையான அர்த்தத்தை அறிந்து கொள்வதும் அதை மற்றவர்களுக்கு பகிர்வதும். வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கும் பல சோதனைகள் கூட இதற்கான பாடங்களாகவே அமையும். சில நேரங்களில் மிகவும் நேசித்தவர்களால் காயப்படுத்தப்படலாம், சில நேரங்களில் தாங்கள் செய்த நன்மைக்கு எதிர்பார்த்த மதிப்பு கிடைக்காமல் போகலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் அனைத்தும் அவர்களின் ஆன்மாவை மேலும் முதிர்ச்சியடைய செய்கின்றன. இறுதியில் அவர்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால், உண்மையான அன்பு என்பது எதிர்பார்ப்பில்லாத அன்பு என்பதே. இந்த உணர்வை அடையும் போது அவர்களின் மனம் மிகப்பெரிய அமைதிகளை அடையும். கடகம் ராசிக்காரர்களுக்கு இறைவன் வழங்கியதாக கருதப்படும் மிகப்பெரிய வரம் உள்ளுணர்வு சக்தி ஆகும். பல நேரங்களில் மற்றவர்கள் பார்க்காத விஷயங்களை இவர்கள் உணர்ந்து விடுவார்கள். சிலரை சந்திக்கும் போது உடனே அவர்களை நம்பலாமா வேண்டாமா என்ற உணர்வு மனதில் தோன்றும். பல சமயங்களில் அந்த உணர்வு சரியாக இருக்கும். இதனால் வாழ்க்கையின் பல முக்கியமான முடிவுகளில் இவர்களுக்கு ஒரு மறைமுக வழிகாட்டுதல் கிடைப்பது போல இருக்கும். இந்த உள்ளுணர்வை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பல தவறுகளை தவிர்க்கவும் சரியான வாய்ப்புகளை அடையாளம் காணவும் முடியும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி கடகம் ராசிக்காரர்கள் செய்த நன்மைகளுக்கான பலனை தாமதமாக பெற்றாலும் மிகப்பெரிய அளவில் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் பிறருக்கு உதவிய தருணங்கள், கண்ணீர் துடைத்த தருணங்கள், குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் நல்ல பலன்களாக திரும்பி வரும். சில நேரங்களில் அவர்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உதவி கிடைக்கலாம். முடியாது என்று நினைத்த விஷயங்கள் எளிதாக நடைபெறலாம். இதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொண்ட நல்ல கர்ம பலன்கள் என்று பலர் நம்புகிறார்கள். பழக கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை கவனித்தால் ஆரம்ப காலங்களில் பல சோதனைகள் இருப்பது போல தோன்றும். இதற்கு காரணம் அவர்கள் மன உறுதிகளையும் பொறுமைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டிய பாடங்களை வாழ்க்கை முன்கூட்டியே கற்றுத்தருகிறது என்பதே ஜோதிட விளக்கம். இளமையில் சந்தித்த கஷ்டங்கள் பின்னர் பெரிய பொறுப்புகளை சுமக்கக்கூடிய வலிமைகளை அவர்கள் அளிக்கின்றன. அதனால் ஆரம்ப கால சிரமங்கள் அவர்களின் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக மாறுகின்றன. ஒரு பெரிய மரம் வலுவாக வளர வேண்டுமென்றால் அதன் வேர் ஆழமாக இருக்க வேண்டும். அதுபோலவே கடகம் ராசிக்காரர்களின் வெற்றிக்கும் ஆழமான அனுபவங்கள் அடிப்படையாக அமைகின்றன. வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கும். அந்த ஒரு தருணமே பல ஆண்டுகளாக இருந்த இருளை அகற்றிவிடும். காரணம் அவர்களின் ராசிகளின் வாழ்க்கையிலும் இத்தகைய அதிசய தருணங்கள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது.
அது ஒரு நல்ல வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக இருக்கலாம், ஒரு எதிர்பாராத சொத்து சேர்க்கையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் நிகழும் மகிழ்ச்சியான மாற்றமாக இருக்கலாம். இந்த தருணங்கள் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டவை. அதனால் அவர்கள் எவ்வளவு சிரமங்களை சந்தித்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் முன்னேற வேண்டும் என்று கூறப்படுகிறது. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், அன்பு ஒருபோதும் வீணாகாது என்பதுதான். அவர்கள் கொடுக்கும் அன்பு, உதவி, கருணை, தியாகம் ஆகியவை ஒரு நாள் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர்களிடமே திரும்பி வரும். அதனால் அவர்கள் வாழ்க்கையின் உண்மையான செல்வந்தர்கள். பணம், பதவி, புகழ் போன்றவை காலத்தால் மாறக்கூடியவை. ஆனால் நல்ல மனமும் பிறரின் ஆசீர்வாதமும் என்று நிலைத்திருக்கும் அந்த அரிய செல்வத்தை இயற்கையாகவே பெற்றிருப்பார்கள் கடகம் ராசிக்காரர்கள் என்று பலர் கருதுகிறார்கள். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் காதல் என்பது வெறும் ஈர்ப்பு அல்லது சில நாட்கள் நீடிக்கும் உணர்வு அல்ல. அது அவர்களின் இதயத்தின் ஆழத்தில் இருந்து உருவாகும் ஒரு புனிதமான பிணைப்பு. ஒருவரை உண்மையாக நேசிக்க தொடங்கிய பிறகு அந்த நபரை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் உருவாகும். அதனால் காதல் விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வந்துவிட்டால் அந்த உறவுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களின் காதலில் போலித்தனம் இருக்காது. வெளிப்படையாக அதிகமாக பேசாவிட்டாலும் செயலில் அன்பை வெளிப்படுத்துவார்கள். ஒரு சிறிய அக்கறை, ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு பாதுகாப்பான அணுகுமுறை, இவையெல்லாம் இவர்களின் காதலின் மொழியாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் அழகை மட்டும் பார்த்து காதலிப்பவர்கள் அல்ல. ஒருவரின் மனம், குணம், அன்பு, மரியாதை போன்றவற்றுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்களை புரிந்து கொள்ளும் நபர்கள் மீது இயல்பாக ஈர்க்கப்படுவார்கள். குறிப்பாக உண்மையாக பேசுபவர்கள், குடும்பத்திற்கு மதிப்பு கொடுப்பவர்கள், அன்பாக நடந்து கொள்பவர்கள், பொறுப்புணர்வு உள்ளவர்கள் ஆகியோரிடம் இவர்களுக்கு அதிக ஈர்ப்புகள் இருக்கும். வெளிப்படையான ஆடம்பரங்களை விட உள்ளத்தின் தூய்மையை அதிகமாக மதிப்பார்கள். அதனால் சில நேரங்களில் மற்றவர்கள் கவனிக்காத ஒரு சாதாரண நபரிடமே இவர்களின் இதயம் கவரப்பட்டு விடும். கடகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் அதிகமாக நேசிப்பதுதான். அவர்கள் உறவுகளில் முழுமையாக ஈடுபட்டு விடுவார்கள். அதனால் எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கும். தாங்கள் கொடுக்கும் அன்பிற்கு அதே அளவு அன்பு கிடைக்கவில்லை என்றால் மனம் உடைந்து விடுவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களின் மனதை வெல்ல வேண்டும் என்றால் பெரிய பரிசுகளோ ஆடம்பரமான செயல்களோ தேவையில்லை. உண்மையான அன்பும் நேர்மையும் இருந்தாலே போதும். அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்பது, அவர்களின் உணர்வுகளை மதிப்பது, தேவையான நேரத்தில் ஆதரவாக இருப்பது போன்ற சிறிய விஷயங்களே அவர்களை மிகவும் கவரும். யாராவது அவர்களை உண்மையாக புரிந்து கொண்டு குறைகளுடன் ஏற்றுக்கொண்டால் அந்த நபரை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வு கிடைத்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய முழு இதயத்தையும் அந்த உறவுக்காக அர்ப்பணித்து விடுவார்கள். திருமணத்திற்கு பிறகும் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் அன்பான மற்றும் பொறுப்பான துணையாக இருப்பார்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக உழைப்பார்கள். வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். குழந்தைகளிடம் அதிக பாசம் காட்டுவார்கள். வாழ்க்கை துணையின் வெற்றிகளையும் தங்களுடைய வெற்றியாகவே கருதுவார்கள். சில நேரங்களில் அதிக உணர்ச்சி வசப்படுதல் காரணமாக சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் அவர்கள் மனதின் வெறுப்பை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். உறவை காப்பாற்றுவதற்காக முதலில் சமரசம் செய்ய முன் வருபவர்களாக இருப்பார்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உண்மையான அன்பு மிகவும் முக்கியமான இடத்தை பெறுகிறது. அவர்கள் தேடுவது வெளிப்புற அழகை அல்ல, மனதின் அழகை. அவர்கள் விரும்புவது பணக்கார வாழ்க்கையை அல்ல, அன்பு நிறைந்த வாழ்க்கையை. அதனால் அவர்களின் காதல் வாழ்க்கை பல நேரங்களில் சோதனைகளால் நிரம்பியிருந்தாலும் இறுதியில் உண்மையான அன்பை அடையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அவர்கள் ஒருவரை மனதார நேசித்து விட்டால் அந்த அன்பு காலம் கடந்தும் அழியாத நினைவாகவே இருக்கும். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களை பொதுவாக அனைவரும் அமைதியானவர்கள், மென்மையானவர்கள், அன்பானவர்கள் என்று நினைப்பார்கள். அது உண்மையும் கூட. ஆனால் அவர்களின் அமைதியை பலவீனமாக நினைப்பது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் அவர்கள் கோபப்படும் போது வெளிப்படையாக சத்தம் போடாமல் இருந்தாலும் அவர்களின் மனதில் உருவாகும் வேதனை மிகவும் ஆழமாக இருக்கும். சாதாரணமாக அவர்கள் யாரிடமும் கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள். பல தவறுகளை மன்னித்து விடுவார்கள். ஆனால் குறிப்பிட்ட எல்லைகளை தாண்டி யாராவது அவர்களின் நம்பிக்கைகளை உடைத்துவிட்டால் அல்லது அவர்களின் அன்பை அவமதித்து விட்டால் அந்த தருணத்தில் உருவாகும் கோபம் மிகவும் தீவிரமானதாக இருக்கும். அந்த கோபம் சில நிமிடங்களில் மறைந்துவிடும் வகையிலானது அல்ல, மாறாக அது ஒரு பாடமாக மனதில் பதிந்துவிடும். அதனால் கடகம் ராசிக்காரர்களின் கோபத்தை விட அவர்கள் அமைதியாக விலகி செல்வதே மிகவும் ஆபத்தான அறிகுறியாக கருதப்படுகிறது. கடகம் ராசிக்காரர்கள் பொதுவாக யாரையும் வெறுக்க விரும்ப மாட்டார்கள். அவர்களின் இயல்பு அன்பையும் பாசத்தையும் நோக்கி நகர்வதாக இருக்கும். ஆனால் ஒருவர் மீண்டும் மீண்டும் ஏமாற்றி காயப்படுத்தி அவர்களின் உணர்வுகளை மதிக்காமல் நடந்து கொண்டால் அவர்களின் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். அந்த மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவர்கள் சண்டையிட மாட்டார்கள், பழிவாங்க மாட்டார்கள், தேவையற்ற விவாதங்களிலும் ஈடுபட மாட்டார்கள். அதற்கு பதிலாக அமைதியாக அந்த நபரை தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடுவார்கள். ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த நபருடன் பின்னர் அந்நியரை போல நடந்து கொள்ளும் அளவிற்கு
மனதை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். இது அவர்களின் மிகவும் வலிமையான பாதுகாப்பு முறையாகவே இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் ஆபத்தான குணம் கோபம் அல்ல, அவர்கள் அனைத்தையும் நினைவில் வைத்திருக்கும் தன்மையே. யார் தங்களுக்கு நன்மை செய்தார்கள், யார் தீமை செய்தார்கள் என்பதை அவர்கள் எளிதில் மறக்க மாட்டார்கள். வெளியில் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் மனதில் நடந்த சம்பவங்களை ஆழமாக பதிந்து வைத்திருப்பார்கள். இதனால் சில நேரங்களில் பழைய காயங்களை மறக்க முடியாமல் தவிப்பார்கள். மேலும் அவர்கள் அதிகமாக உணர்ச்சிகளை உள்ளே வைத்துக் கொள்வதால் மன அழுத்தம் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இதே குணம் அவர்களை அனுபவம் மிக்கவர்களாகவும் மனிதர்களை சரியாக புரிந்து கொள்பவர்களாகவும் மாற்றுகிறது. சரி, கிரகங்கள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் நம்ம சேனலோடு இணைந்திருக்கட்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.